தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ECRP சரவணன் அவர்களின் தலைமையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை புறநகர் மாவட்ட வர்த்தக அணியோட சார்பில் இந்த நலத்திட்ட உதவியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு 25 வருஷமா சொன்னார் நண்பர் கொள்கை பரப்பணியிலிருந்து 25 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. அது இருக்கிற பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். 25 வருஷமா நம்ம தளபதியுடைய ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமா மாறி 25 வருஷமா மக்கள் பணி தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறவங்களுக்குலாம் ஒரே பதில் இது மட்டும்தான். 25 வருஷமா நாங்க மக்களுக்கு நல பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன இது வரைக்கும் நாங்க அரசியல்ன்ற ஒரு இடத்துக்கு வராம இருந்தோம். இப்ப ஏன் அரசியலுக்கு வந்திருக்கிறோம்? இப்ப எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கோம்னா மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளை கேள்வி கேட்கறதுக்காக எங்க தளபதி தன்னோட 250 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு எவ்வளவு 250 கோடி ரூபாய் சம்பளம் புகழின் உச்சியில இருக்காரு. அவர் நினைச்சாருன்னா அவரோட வாழ்க்கையை அவர் நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போலாம், எனக்கு என்னடான்னு. ஆனா அவர் அப்படி நினைக்கல. என்னை வளர்த்த தமிழ் மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், நான் சம்பாதிச்சேன் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு அவர் நினைக்கல. தன்னை வாழ வைத்த மக்களுக்கு தன்னால் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு, அது ஒரு லட்சியம் அவருக்கு. அதனால தமிழக மக்களுக்கு எல்லா நன்மைகளும் அவங்க வீடு தேடி போய் சேர்றதுக்காகவே தமிழக முதலமைச்சரா 2026 தளபதி அவர்கள் அரியணை ஏறுவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பா இந்த அரசியல் மாற்றம் நடக்கும். எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா நம்மள சாதாரண ஒரு மனுஷனுக்கு 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாற்றம் வரும்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்படுவோம், அப்பப்ப ஒன்னொன்னா மாறும். ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றங்கள் வரும். அதே போலதான் 40 ஆண்டு கால அரசியலை மாற்ற வந்திருக்கும் மாண்புமிகு மாணவன் எங்கள் தளபதி. அதான் சொல்றேன், நமக்கு நல்லது நடக்கணும், நம்ம நினைச்சது நடக்கணும், மக்கள் சந்தோஷமா இருக்கணும். தமிழக மக்கள் நலன் கருதி வரும் எங்கள் தளபதி அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்து மாபெரும் வெற்றி பெற்று அவரை தமிழக முதலமைச்சராக ஆக்கணும்னு உங்க எல்லாரையுமே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க நடத்தக்கூடிய நலத்திட்ட உதவிகள் எல்லா இடத்துலயும் நடக்குது. போன ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முன் ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் 60 இடங்களில் கோடைகால தண்ணீர் மோர் பந்தல் திறந்து வைத்திருக்கின்றோம். பொதுமக்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு வாரத்துக்கு 20 ல இருந்து 25 நிகழ்ச்சி எங்க மாவட்ட செயலாளர் கலந்துக்கிறாரு. அவரோட சொந்த ஒரு இதுவை கூட யோசிக்காம நாங்க எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சி கூப்பிடுறோமோ அங்கெல்லாம் எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு அவருக்கு எங்க சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. இந்த மாதிரி உழைக்கிறதுக்கு அவர் தயாரா. அவர் இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க, 30 வருஷமா தளபதி கூட இருக்காரு. தளபதி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. தளபதி பேச்சு அவரோட மூச்சா எடுத்துக்கிட்டு இப்ப வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சமூக சேவை செய்யறதுல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. அதனால அவர் பழகிற மக்களே பாத்தீங்கன்னா எல்லாருமே எப்படி எளிய மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு நம்ம தளபதி சொல்றாரு. அவர் பழகிற எல்லாருமே எளிய மக்கள் தான். அவரோட அன்புக்கு தான் இவ்வளவு பெரிய எல்லாருமே இங்க இருந்து எல்லாமே இது பண்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள், இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இங்க சென்னை புறநகர் மாவட்ட கழக துணை செயலாளர் திரு GM சரவணன் இருக்காரு, அவரை தேடி போய் நீங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்ப சென்னை புறநகர் மாவட்ட வர்த்தக அணி திரு ஆரோக்கியராஜ் ரவி, அவரும் இப்ப உங்களுக்குள்ள தெரியும், அவர் நம்ம கட்சிக்குள்ள வந்துட்டாருன்றது. அதனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நீங்க அவங்களை வீடு தேடி போய் சொல்லலாம். உங்களுக்கான எல்லா வசதிகளும் செய்து தர அவர்கள் தயார். மற்றும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ECRP சரவணன் அவரும் தயார் நிலையில இருக்காரு. நீங்க எல்லாம் கேட்கலாம், இது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன திடீர்னு அரசியல்னு. நமக்கு எதுக்கு அரசியல்ன்றத 2026 எங்க தளபதி முதலமைச்சரா ஆன உடனேவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இவ்வளவு நாள் நம்ம எப்படிப்பா இருந்திருக்கிறோன்றது. ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்துதான். அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சு, இந்த பக்கமா போற நாய் நரி குரங்கு எல்லாரையும் கூப்பிட்டு யார் ராஜான்னு கேட்டுச்சான். உடனே அவன்ப்பா நீதான்ப்பா ராஜான்னு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க.
அந்த பக்கமா திடீர்னு பார்த்தா ஒரு ரெட்டை யானை வந்துதான். அந்த ரெட்டை யானை வந்துட்டு அந்த சிங்கம் வழிமறிச்சு, அப்பா யாருப்பா ராஜா இங்க காட்டுக்க அப்படின்னு கேட்டார். அந்த யானை நான் பாட்டு போறேன்பான்னு சொல்லி விலகி போச்சான். திருப்பி சிங்கம் வழிமறிச்சு, என்னப்பா இது கேட்டுன்னு இருக்கிற, நீ பாட்டு சொல்லாம போயிட்டே இருக்க அப்படின்னு. உடனே அந்த 2 யானையை தும்பியை தூக்கி ஒரே அடி அடிச்சுதான். சிங்கத்துக்கு முதுகெலும்பு உடஞ்சு போச்சு. ஏன்பா அவனா கேட்டேன், நான் யாரு ராஜான்னு தானே கேட்டேன், பதில தான் நான் சொன்னேன் அப்படின்னு அந்த ரெட்டை யானை சொல்லிச்சான். அதனால இப்ப இருக்கிறவங்க கிட்ட நீங்க ராஜா ராஜா ராஜான்னு சொல்லிக்கலாம், ஆனா இனிமே வரக்கூடிய எங்க தளபதி தான் இந்த காட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்குமே ராஜா. பொதுமக்கள் வந்து என்ன சொல்றது, நம்ம இருக்கிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லம் இடத்துல எல்லாம் ஒரு சில இடத்துல வந்து சாக்கடை தண்ணி ஓடும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கல்லு எல்லாம் போட்டு அது மேல ஏறி ஏறி தாண்டி போயிடுவோம். இதுவே நம்மளுக்கு தினம் பழக்கமாயிடும் இந்த சாக்கடையை தாண்டி போறது. ஒரு நாள் என்ன பண்ணுவோம், நம்ம ஊருக்குள்ள இருக்கிற தோழர்கள்லாம் எல்லாம் உடனே ஒரு நாள் ஒன்னா சேர்ந்து அந்த சாக்கடையை ரொம்ப சுத்தம் பண்ணி அந்த வெள்ளை கலர் ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்போம். என்ன காரணம்னு கேட்டா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு கோயில் திருவிழாவா இருக்கும், அந்த சாமி ஊர்வலம் வரும், அதனால வந்து அந்த சாக்கடையெல்லாம் அன்னைக்கு மட்டும் நம்ம கிளீன் பண்ணிருப்போம். அந்த மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சாக்கடையை சுத்தம் செய்ய வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அரசியல் சாக்கடையை சரி செய்ய வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்களோட ஆதரவை கேட்டுதான் எல்லா இடத்துலயும் நாங்க நற்பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள் மனதில் தளபதி தான் எப்பவுமே அதிபதியா இருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. மகளிரோட நலன் காக்கிறதுக்காகவும், மகளிர் தினம் அவங்க படுற துன்பங்கள், வேலைக்கு போற இடம், நம்ம வீட்டுக்கிட்டே போய் போற இடத்துலனா அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, பாலியல் சீண்டல், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் எது பண்ணலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எந்த தீர்வுமே எடுக்கலையே இப்ப இருக்கிறவங்க. அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். மகளிர் பாதுகாப்பு தான் எங்களோட மெயின் விஷயம். மகளிர் பாதுகாப்புக்காக தான் அண்ணா 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 அண்ணான்னு தளபதியை எத்தனையோ மகளிர் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி உடனே அண்ணா அப்படின்னு ஒரு குரல் கேட்டா போதும், உடனே எழுந்து பார்த்து நின்று வாமா அப்படின்னு சொல்றவர் தான் எங்க தளபதி. அதனாலதான் சொல்றேன், தூரம் நின்று பார்க்கும் தலைவர் காலமெல்லாம் போச்சு, தோளில் வந்து கை போடும் தலைவரோட ஆட்சியில் இதுதான் சொல்லியிருக்கோம். அதனால வந்து யாருமே நீங்க யோசிக்க வேணாம், ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு புதியது பிறக்க வேண்டும் என்றால் 2026 தளபதி முதலமைச்சர் ஆக வேண்டும். அது எல்லாமே உங்க கையில தான். இப்ப இங்க நின்று எல்லாருமே சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க, என்னடா இவனுங்க ஒரு வந்தாங்க நின்னாங்க ஏதோ பேசுறாங்க, கிடையாது. உங்களுக்காக மட்டும்தான் நாங்க உழைக்கிறோம், உங்களோட தலையத்தை மாத்துறதுக்காக தான் உழைக்கிறோம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 6:30 மணிக்கு கிளம்பணும், 6:30 மணிக்கு கிளம்பி 18 தண்ணீர் பந்தல் ஓபன் பண்ணிட்டு இது 19வது நிகழ்ச்சியா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாங்க சாப்பிடணும், நாங்க ரெஸ்ட் எடுக்கணும், அதை பத்தி எல்லாம் நினைக்கவே இல்லை. இன்னைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் 2026 தளபதியை முதலமைச்சர் ஆக்கணும் 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 ஆக்கணும்ன்ற அந்த ஒரே மூச்சோட நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால பொதுமக்களான உங்களை மறுபடியும் வேண்டி கேட்டுக்கிறேன், பணத்தை பார்த்து உங்க கண்ணை மறைஞ்சி போய் தயவு செஞ்சு ஓட்டு போட்டுறாதீங்க. பணம் பெருசு இல்ல, குணத்தோட நிக்கிற எங்க அண்ணன் தளபதிக்கு உங்க ஓட்டை போடுங்க, உங்களை எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்குவாரு. எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், 2026 ஓட்டு போடும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். இது வரைக்கும் பின்னாடி போனதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடையாது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தலைவர்லாம் இல்லாம போய் ரொம்ப காலமாச்சு. அதனாலதான் தரமான அரசாங்கம் நமக்கு கிடைக்கல. அதனால ஒரு நல்ல தலைவர், அதாவது ஒரு மனிதன் வந்து தன்னை பத்தி நினைக்கிற வரைக்கும் மனிதன் தான், ஆனா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருல, அப்ப அவர் மாமனிதன் ஆகிறாரு. ஒரு மாமனிதனை தலைவராக கொண்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களோட பொன்னான வாக்குகளை மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு தளபதிக்காக உங்க ஓட்டை போட்டு அவரை 2026 கோட்டையை பிடிக்க அரியணை ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அண்ணன் நாராயணன் அவர்களுக்கு நகர இணை செயலாளர் மரியாதை செய்வார்.